நம்ம வீட்டோட கிரகப்பிரவேச ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆனேன், என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கல்யாணத்தப்போ வாங்கி கொடுத்த வெள்ளி விளக்கு குடம்லாம் இப்போ தான் எடுக்கிறேன். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி பாலிஷ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. கிரகப்பிரவேசத்துக்கு பிளான் பண்ணும்போது அட்வான்ஸ் பே பண்ணும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்து நான் பண்ணுறேன். பட் போக போக கிட்ட நெருங்க தான் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் எல்லாமே மாறுது. ஆதிக்குட்டிக்கு மெஹந்தினா ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 கை நிறைய போட்டிருப்பாங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். மருதாணி பை திவ்யா. ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப நீட்டாகவும் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை நெயில்ஸ் பண்ணிக்கணும்னு. பட் கரெக்டான ஒகேஷன் வரட்டும், வெயிட் பண்ணுவோன்னு சொல்லி கிரகப்பிரவேசத்துக்கு தான் நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேமெண்ட்டும் பண்ணிட்டேன். பட் அன்றைக்கி தான் எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது, அப்பாவோட ஹெல்த் ரொம்ப டிட்டோரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அப்பா ஒரு பக்கம், நான் வாங்கின வீடு, ரெண்டுமே எனக்கு மிக்ஸ்டு எமோஷன்ஸாக இருந்தது. என்னோடய ரிட்டன் கிஃப்ட் வந்துருச்சு. பட் இன்னொரு ரிட்டன் கிஃப்ட் வரலை, அது வேறு பயங்கர ப்ரெஷராக இருந்தது. ஸோ என்னோடய ரிட்டன் கிஃப்ட் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்கள். ஒரு லக்கி வின்னருக்கு நான் கண்டிப்பாக அந்த ரிட்டன் கிஃப்ட்டை உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன். ஒன்று தான் செய்யணும், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்கள். ஸோ நைட்டு டின்னர் சாப்பிடும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10:30, 11 இருக்கும். அவ்வளோ வேலை. என் தங்கச்சி, மாமியார், மாமனார் எல்லாருமே வந்திருந்தாங்க. இப்போ எல்லா சாமானையும் எடுத்துகிட்டு புது வீட்டுக்கு வந்தால், புது வீட்டில் பவர் இல்லை, லிஃப்ட்டில் தான் நம்ம போக முடியும். ஏன்னா சாமானெல்லாம் தூக்கிட்டு போகணும். இவங்க பிருந்தா, ஷீ இஸ் லைக் மை ஓன் சிஸ்டருங்க. எனக்காக நைட்டு 1 மணிக்கு நம்ம புது வீட்டில் கோலம் போட்டு கொடுத்தாங்க. செய்யணுங்கிற அவசியமே இல்லை, பட் எனக்காக செஞ்சாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 3 மணிக்கு நம்ம திருப்பி ரிட்டர்ன் ஆகணும், ஏன்னா ஐயர் வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்னங்கிறது அடுத்த விலாகில் சொல்கிறேன்.